கொடுக்க வேண்டிய நிதியை ஒழுங்காக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க எதிர்பார்த்து சில நிதிகளை கேட்குறாங்க. இவங்க ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஏதோ ஒரு உத்தரவை வாங்கிட்டு வந்தனால தொடர்ந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லட்டும். ஆனால் மத்திய அரசு தானே நிதி கொடுக்கணும். அது ஒழுங்காக நம்ம போய் அவங்க முதலமைச்சர் பொதுவாக என்ன பொறுத்தவரை என்னென்னா, ஒரு மாநில அரசாங்கம் மத்திய அரசோடு ஒரு சுமூகமான உறவை வச்சுக்கிட்டு தேவையான நிதிகளை வாங்கி மக்களுக்கு கொடுக்கறது தான் மக்களுக்கு செய்யக்கூடிய நல்ல காரியமாக இருக்கும். எதை எடுத்தாலும் எதிர்ப்பு. பிரதமர் வரவேற்க கூட ஆமாம், பிரதமர் வந்தால் அல்லது மத்திய அமைச்சர்கள் வந்தால் யாரும் வரவேற்க கூட போகிறதில்ல. நீட்டு எதிர்ப்பு. நீட்டு வராதுன்னு தெரியும். நீட்டு எந்த காலத்துலையும் வர வேண்டிய வாய்ப்பில்லை. சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் படி தான் அதே கொண்டு வந்தாங்க. அந்த நீட்டு கொண்டு வரும்போது இவங்க மத்திய அமைச்சர்கள் அங்கே இருக்குது. அது கூட யார் இருக்காங்க? காங்கிரஸ் அரசாங்கம் இருக்குது. இப்போவும் அவங்க இங்கேயும் கூட்டணி தான் இருக்காங்க, அன்னைக்கு அங்கேயும் கூட்டணி தான் இருக்காங்க. சரி, இந்த நீட்டு இன்னும் கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அந்த நிலுவையில் இருக்க கேஸை நீங்கள் திமுக காரங்க யாராவது இந்த ஊடகத்தில் அவங்க பதில் சொல்லட்டும். ஏன் அவங்க அந்த வழக்கில் தன்னை சேர்த்துக்கிடல? ஏன் அந்த வழக்கில் சேர்த்துக்கிடல? அல்லது திமுக காரங்களுக்கு இது வழக்கு நிலுவையில் இருக்குது, உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது இல்லையாங்கிறது தெரியுமா? அதுவும் தெரியாதா? வழக்கில் சேர்த்துக்கிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 6 மாதம் தீர்ப்பு வந்துடும். நீட்டு கொடுத்தது செல்லும் அப்படின்னு தீர்ப்பு வரும். அதுபோல் இவங்க வச்சு வேறு எந்த தேர்தல் அறிக்கைக்கு எதுவும் தயார் பண்ண முடியாது. வராதுன்னு தெரிஞ்சிருந்தும் தேர்தல் அறிக்கையில் நீட்டை கொண்டு வருவோம். எப்படி கொண்டு வர முடியும்? எல்லாரும் வருஷம் எழுதிட்டு இருக்காங்க. மாணவர்கள்லாம் படித்து பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. எதை எடுத்தாலும் என்ஆர்சி எதிர்ப்பு. இப்போ என்ஆர்சினாக்கி இன்றைக்கி எல்லாரும் ஊடுருவல் பண்ணி வராங்க. மேற்கு வங்காளத்து மூலமாக இன்றைக்கி இந்தியாவுக்குள்ள அதை தடுக்க தான் நீங்கள் பார்த்தாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோலாம் இன்றைக்கி ஊடுருவி கொண்டு இருக்கிறாங்க. 370 ஆர்டிகிள் எதிர்ப்பு. எதை தான் இவங்க ஆதரிக்க போகிறாங்க? தமிழக மக்களுக்கு என்ன நன்மையை செய்ய முடியும்? மத்திய அரசு கொடுக்குற நிதி தான் எல்லாமே அவருக்கு வருது. ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னாக்கி ₹1 கொடுத்தா 29 பைசா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி ₹1 54 பைசா அவங்க வாங்குறாங்க. தமிழ்நாடு அதிகமாக வரி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. உண்மைதான். எப்படின்னாக்கி தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ், தமிழ்நாடு மகாராஷ்டிராவில் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் உற்பத்தி செய்கிறாங்க. எல்லாம் உற்பத்தி செய்யும்போது அதிக வரி கட்டுவாங்க. ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அதிக மக்கள் தொகை இருக்கிறாங்க. அங்கே கன்சம்ஷன் பண்ணுறாங்க. அவங்க கன்சம்ஷன் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு அதனுடைய வரி அதுக்கு போயிட்டு இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக வரி கொடுத்தாலும் இதே வரி அவங்க மேனுஃபேக்சர் ஸ்டேட் யூபியில் இல்லாமல் இருந்தால் கூட அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த வரி அதிகமாக தான் போகும். இது தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி அல்லது உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு நீதி, குஜராத்துக்கு ஒரு நீதி அப்படிங்கிறது கிடையாது. ஆந்திராவில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் நடக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.